வணக்கம் நண்பர்களே, கதை உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு அழகான நகரம். காலையில் சூரியன் மெதுவாக உதயமாகுது. மக்கள்லாம் தங்களோட தினசரி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அமைதியான சந்தோஷமான நாள் தொடங்குது. அதே நகரத்தில் ஒரு சின்ன குடும்பம். அந்த வீடு முழுக்க ஒரு பிஸியான சூழல். அம்மா சமையல் செஞ்சிட்ருக்காங்க, அப்பா ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுறாரு, குழந்தைங்கள்லாம் அவசர அவசரமாக ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு ஸ்கூலில் அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம். எல்லாரும் ஸ்கூலில் அமைதியாக எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பதட்டமும் கவனமும் தெரியுது. எக்ஸாம் முடிஞ்சதும் அப்பா ஈவினிங் பசங்களை பைக்கில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. பசங்க ரொம்ப சந்தோஷமாக பைக்கில் ஜாலியாக கத்திக்கிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்ததும் சந்தோஷத்தில் புத்தக பையெல்லாம் பறக்குது. பசங்க உற்சாகத்தோட அம்மா கிட்ட ஓடுறாங்க. அம்மா, எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, இனிமேட்டு ஸ்கூல் 1 மாதத்துக்கு லீவுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அப்பா சொல்கிறாரு, லீவை வேஸ்ட் பண்ண வேணாம், சம்மர் கிளாஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. அதை கேட்ட பசங்களுடைய சின்ன மனசில் சோகம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்க மெதுவாக போய் அம்மா கிட்ட கெஞ்சுறாங்க. அம்மா ப்ளீஸ், நாங்கள் லீவுக்கு சம்மர் கிளாஸ்லாம் போகல, பாட்டி தாத்தா வீட்டுக்கு போகிறோம், அப்பா கிட்ட சொல்லி எங்களை விட சொல்லுங்கம்மான்னு சொன்னாங்க. அம்மாவும் அப்பா கிட்ட போய் பேசுகிறாங்க. அதை தூரத்துல இருந்து பசங்க மறைவாக பார்க்குறாங்க. அப்பா என்ன சொல்ல போகிறாருன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட். கடைசியாக அப்பாவும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னார். அதை கேட்ட பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீடு அதிர்ற அளவுக்கு துள்ளி குதித்து சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு இரவு பசங்களுக்கு தூக்கமே வரல. நாளைக்கு கிராமத்துக்கு போக போகிறோம், 1 மாதம் லீவை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அண்ணனும் தங்கச்சியும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படா பொழுது விடியும்னு காத்துட்டு இருந்த அவங்களுக்கு விடிஞ்ச உடனேயே ஒரு பெரிய பேக்கில் அண்ணனும் தங்கச்சியும் ட்ரெஸ்ஸு, துணிமணி, அப்புறம் டாய்ஸ் எல்லாத்தையும் போட்டு அடுக்கினாங்க. அம்மா அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு கிராமத்து பஸ்ஸில் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போனாங்க. போகிற வழியில் அந்த கிராமத்து பசுமையான வயல்களும் மரங்களும் அவங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுத்துச்சு. கிராமத்துக்கு வந்ததும் பாட்டி தாத்தா அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் கட்டி அணைக்கிறாங்க. அது ஒரு அழகான வரவேற்பாக இருந்துச்சு. அப்புறம் என்ன, பசங்களை இனி கையிலே பிடிக்க முடியாது. கிராமத்தில் இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வயலில் விளையாடுறது, மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது, மரத்தில் ஏறுறது, டிராக்டர் பின்னாடி ஓடுறதுன்னு சொல்லி அவங்களுடைய சேட்டை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இரவு நேரம் அதுதான் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைம். ஏன்னா பாட்டி வித்தியாசமான சுவாரஸ்யமான கதைகள்லாம் சொல்லி பசங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. அந்த கதைகளை கேட்டுக்கிட்டே பசங்க பாட்டி தாத்தாவோட சந்தோஷமாக ஒன்றா தூங்குவாங்க. இப்படி என்னதான் வசதி வாய்ப்போட நம்ம நகரத்தில் இருந்தாலும் அந்த லீவ் டேஸில் பாட்டி தாத்தா வீட்டில் இருக்கிற சந்தோஷமே வேறு தான். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பாட்டி தாத்தா வீட்டில் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டோரியை லைக் பண்ணுங்கள். பசங்களோட அடுத்தடுத்த சேட்டையை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.